السلام عليكم ورحمة الله وبركاته. أقدم بسم الله جل وقسم وحمدي له حمدا بالدوام مؤسما أسلم تسليما كثيرا قياسما أصلي صلاة تملأ الأرض والسماء على من له على العلا متبوع. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இடறி விழும் இனத்தவருக்கு இஸ்லாத்தின் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே, சன்மார்க்க சீலர்களே, அல்லாஹுவின் அருள் நாடும் நல்லடியார்கள், இந்த மாதம் துல் கஅதா, நேற்று முன்தினம் துல் கஅதா மாதம் பிறந்தது. அடுத்து வருவதோ துல் ஹஜ். துல் ஹஜ் என்றால் ஹஜ்ஜுக்கு உரிய மாதம் என்று பொருள். துல் கஅதா என்றால் எதிர்பார்த்து உட்காருகிற மாதம் என்று பொருள். ஏன் அந்த பெயர் அமைக்கப்பட்டது என்றால், அரபிகள் வியாபாரத்துக்காக வந்து போய் கொண்டிருப்பார்கள். அதே போல் அடிக்கடி சண்டை போட்டு போர்க்களங்கள் விரிந்திருக்கும். ஆனால் துல் கஅதா வந்தால் அடுத்து வரப்போவது ஹஜ்ஜுடைய மாதம். அதற்கு ஆயத்தமாக அல்லாஹ்வுடைய ஆதி இல்லமாம் கஅபாவை குறிக்கோளாக கொண்டு அந்த கஅபாவை சுற்றி மொய்க்கிறதை தன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அரபிகள் வாழ்ந்தார்கள். அரபிகள் என்ற போது அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே கஅபா தவாப் செய்யப்பட்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி கடமையாக ஹஜ்ஜுக்கு வரையறை வகுத்தார்கள், வழிமுறைகளை சொன்னார்கள். ஆனால் ஹஜ்ஜி என்ற ஒரு செயல்பாடு கஅபத்துல்லாஹ்வுடைய தவாப் ஏற்கனவே இருந்தது. ஆனால் மிகப்பெரிய அறிவறுப்பான ஒரு காரியம் என்ன தெரியுமா? கஅபாவை அம்மனமாக தவாப் செய்தார்கள். அங்கங்களில் ஆடை இல்லாமல் அம்மனமாக தவாப் செய்தார்கள். ஏராளம் மூட நம்பிக்கைகளும் அறிவுக்கு ஒப்பாத்த செயல்பாடுகளை கஅபாவில் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜி என்னும் கடமைக்கு வழிமுறைகளை வகுத்து நெறிமுறைகளை தொகுத்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று எடுத்து சொன்னார். எனவே தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல் யத்தவ்வஃபு பில் பைத்தில் அதீக். ஐயா அறியாமை காலத்தில் ஐயாமுல் ஜாஹிலியாவில் கஅபாவை சுற்றி வந்தார்களே, அது தவறான வழிமுறையில் சுற்றி வந்தார்கள். முறைப்படி இந்த உம்மத்தினரும் அந்த கஅபாவை தவாப் செய்யட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார். கஅபத்துல்லாவை கட்டி எழுப்பியது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கட்டி எழுப்பிய போது புதிதாக கட்டி எழுப்பவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? இது எர்ஃபோ இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத். கஅபாவுடைய அடித்தளத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தி கட்டியதே நபியை எண்ணி பாருங்கள். அப்ப அடித்தளத்தை உயர்த்தி கட்டுவதுன்னு அர்த்தம் என்ன? ஏற்கனவே கஅபத்துல்லா இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே கஅபா அமைந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள். கடந்த காலத்தில் நபிமாரெல்லாம் அந்த புனித கஅபாவை தரிசிக்க சென்றார்கள். எனவே கஅபா என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் அல்ல, அவர்களால் புனித பூமி என்று அறிவிக்கப்பட்டதில்லை. அல்லாஹு தஆலா தொடக்கத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்திலே அவர்களையும் அந்த கஅபாவை தவாப் செய்யும் ஹஜ்ஜி கடமை நிறைவேற்ற சொன்னால் அடுத்தடுத்த வந்த தூதர்கள் எல்லாம் அந்த கடமையை செய்தார்கள். அந்த அடிப்படையில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையான ஒரு வழிமுறைகளை தொகுத்து இன்று வரையில் இந்த உலகம் உள்ளவரையிலும் அந்த கடமை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வாசகத்தை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவுடைய அடித்தளத்தை உயர்த்தியதை எண்ணி பாருங்கள்.
அப்ப ஏற்கனவே அடித்தளம் பூமிக்குள்ளே புதைந்து கிடந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பிரளயத்தால் அந்த தடம் அழிந்தது. பிறகு அல்லாஹ் அந்த தடத்தை காட்டி கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எனப்படுகிற புனரமைப்பு செய்தார். அப்படி செய்து கஅபாவை கட்டி எழுப்பும் போது அங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு கல்லாக எடுத்து கொடுத்தார். நமக்கு தெரிகிறது, கஅபா என்பது செங்கல்களால் அடுக்கப்பட்ட கட்டிடம் அல்ல, அகலமான செவ்வக வடிவத்தில் கரிங்கல்லால் அமைக்கப்பட்ட கட்டிடம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள், உம்ராவுக்கு சென்றவர்கள் கண்கூடாக பார்க்கலாம். கரிங்கல்லால் அமைக்கப்பட்டது. இந்த கரிங்கல்லை எடுத்து கொடுப்பதால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுக்கி கட்டுகிறார்கள். அந்த நேரத்திலே இந்த காலத்தில் கட்டுமானத்துக்கு ஸ்டெப் இருக்கிறது, உயரமான படிக்கட்டுகள், மேசை இருக்கிறது, நவீன கருவி இருக்கிறது. அதாவது செங்கல்லையும் சிமெண்டையும் ஜல்லிகளையும் எடுத்து சொல்லும் போது ஒரு கருவி தன்னாலே லிஃப்ட் மாறி ஏறும். இன்றைக்கு நவீன கட்டுமான பணிகளிலே அந்த செங்கல்கள், சிமெண்ட், அதாவது ஜல்லிகள், செங்கல் அடுக்கி வைக்கப்படும். அதையும் எடுத்து கொடுக்க ஒருவர் இருப்பார்கள். ஜல்லியினுடைய மூட்டையை ஒருவர் எடுத்து கொடுப்பார். அது ஏறிக்கொண்டே இருக்க மின்சாரத்தினார். ஆனால் அந்த காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்களை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து கொடுக்கிறார்கள். அப்படி இந்த கற்களை எடுத்து கொடுக்கும் போது கட்டிடம் உயர உயர இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து கொடுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுமான பணி செய்கிறார்கள். ஒரு கல் அப்படியே மேலேறி லிஃப்ட் மாறி. அல்லாஹுடைய அற்புதத்தை பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்தில் நின்று கஅபாவை கட்டத் தொடங்கினார்களோ அப்போது ஒரு கல், அந்த பாதம் பதிந்த கல் அப்படியே ஏறுகிறது. ஒரு கல்லுக்கு மேல் ஒரு கல்லை வைப்பார்கள், கல் ஏறுகிறது. அதற்கு பிறகு அந்த கல் தன்னாலே கீழே இறங்கும், ஏறும் இறங்கும். ஆக பாருங்கள், லிஃப்ட் இல்லாத காலத்தில், நவீன கருவிகள் இல்லாத காலத்தில், எடுத்து கொடுக்க சிட்டாலும் கொத்தனாரம் இல்லாத காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னந்தனியாக கஅபாவுடைய கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கீழே கிடக்கிற கற்கள் ஒவ்வொன்றாக எடுத்து கொடுக்கிறார்கள். மேலே ஏற ஏற அந்த கல்லும் மேலே ஏறியது, இறங்க இறங்க அந்த கல்லும் இறங்கியது. அப்படி கட்டி எழுப்பிய கட்டிடத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் பதிந்தது. அந்த பாதம் பதிந்த இடம் இன்றைக்கு ஒரு கண்ணாடி கூண்டுக்குள் பாதுகாத்து வைக்கப்படுகிறது. அந்த இடத்துக்கு பேர் மக்காம் இப்ராஹிம். ஹஜ்ஜி உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், கஅபத்துல்லாவுடைய தலைவாசலுக்கு கொஞ்சம் வலது பக்கமாக பல அடிகள் தூரத்திலே பார்த்தால் கண்ணாடி கூண்டுக்குள், தங்க நிறம் முலாம் பூசப்பட்ட கண்ணாடி கூண்டுக்குள் ஒரு கல் இருக்கிறது. அந்த கல்லில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் பதிந்தது. எனவே அல்லாஹ் தஆலா மக்காம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் என்று அதுக்கு ஒரு பெயரை வைத்து வேதத்தில் அந்த கல்லின் விலாசம் பெறுகிறது. வத்தஹிது மின் மக்காமி இப்ராஹிம் முஸல்லா. தவாஃப் செய்தவர்களே, நீங்கள் தவாஃபை முடித்துக் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஏறி நின்ற கல் அந்த பக்கத்தில் சுன்னத்தை சொல்லுங்க. ஆனால் இப்போ முடியாது. அந்த காலத்தில் மக்கள் தொகையினுடைய தவாஃப் சூழல் வேறு, இப்போது உள்ள சூழல். இப்போது எட்டி பார்க்கலாம். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய சுர்தாக்கள் எட்டி பார்த்தவர்கள் தொட்டு முத்தமிட அனுமதிக்க மாட்டார். அது தொட்டு முத்தமிடுவது ஹஜருல் அஸ்வத். அல்லாஹ்வுடைய ரசூல் ஹஜருல் அஸ்வதை தொட்டு முத்தமிட்டார். அதனுடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாரம் பார்ப்போம். ஹஜருல் அஸ்வதுடைய வரலாறே தனிகிறது, சுவையான வரலாறு. பலரும் தெரியாத பல செய்திகள் ஹஜருல் அஸ்வதுடைய வரலாற்றில் இருக்கின்றன. வழக்கமாக ஜும்மா பயான்களில் கூறப்படாத சூட்சுமங்கள் ஹஜருல் அஸ்வதுடைய வரலாற்றில் இருக்கிறது. அது இன்ஷா அல்லாஹ் தனியாக ஒரு வாரம் பேசுவோம். இந்த இடத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மக்காம் இப்ராஹிம், மீமுக்கு ஃபத்தஹ். முக்காம் இப்ராஹிம்னா மீமுக்கு அர்த்தம் மாறும். இது தமிழில் ஒரு தர்ஜமா வந்துள்ளது. அந்த தர்ஜமாவில் என்ன அர்த்தம் போட்டிருக்கிறது தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கஅபாவை கட்டுவதற்காக அங்கே தங்கியிருந்த போது அவர்கள் தங்கிய இடம். மக்காமுக்கு முக்காம் என்றார். ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அரபி மொழியில் ஃபத்தஹு கஸரு, ஜபரு ஜேரு மாறுபட்டால் பொருள் மாறுபடும்.
மக்காம் என்றால் ஏறி நின்ற இடம், முக்காம் என்றால் படித்து ஓய்வெடுத்த இடம். எனவே அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், மீமுக்கு ஃபத்தஹ் ஜபர் வைத்து மக்காம் இப்ராஹிம் தானே தவிர முக்காம் இப்ராஹிம் அல்ல. தமிழ்நாட்டு இளைய சமுதாயத்தை தடம்புரள செய்த ஒரு தர்ஜமா. அது ஏறத்தாழ 1985 வந்தது. அதில் அடிக்குறிப்பு வேற என்ன தெரியுமா? இது மக்காம் இப்ராஹிமுக்கு முக்காம் இப்ராஹிம் என்று தவறான ஒரு பொருளை கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடன் சேர்ந்து கஅபாவை எழுப்பும் போது தங்கிய கூடாரம். அது கூடாரம் அப்படியா இருக்கிறது? நேரில் சென்றவர்களுக்கு தெரியும். நாம் அப்படியே கையால் அணைத்தால் நம்முடைய கைப்பிடிக்குள் அடங்கும். 2 பேர் படித்து உறங்குகிற இடம் அகலமான கூடாரமா இல்லை. நின்று பாதம் பதிந்த புனித இடம், பாதம் பதிந்த இடம் தானே தவிர படித்து ஓய்வெடுக்கிற இடம் இல்லை. படித்து ஓய்வெடுக்கிற இடமாயிருந்தால் அல்லாஹு தஆலா அந்த ஏராபை சரியாக ஃபத்தஹ் வைத்து ஜபர் வைத்து சொல்லி இருப்பான். மக்காம் இப்ராஹிம் மீமுக்கு லம்ம வைத்திருப்பான், பேசி வைத்து முக்காம்னு சொல்லியிருப்பான். மக்காமே தான். எனவே அந்த கல்லில் ஏற்பட்ட அதிசயம் பாருங்கள், ஏறம் இறங்கும். அது எந்த விதமான எஸ்கலேட்டரில் லிப்ட் இல்லாத அந்த அறிவியல் அந்த காலத்திலேயே அல்லாஹ் அற்புதமாக அந்த கல்லை ஏற வைத்தான், இறங்க வைத்தான். ஒவ்வொரு கற்களாக கட்டி எழுப்பப்பட்டது. கஅபா கட்டி எழுப்பப்பட்டார்கள். அடுத்து அல்லாஹ்விடத்தில் இந்த அமலை ஒப்படைக்கிறார்கள். அந்த ஒப்படைக்கும் போது ஒரு துவா கேட்டு, யா அல்லாஹ், உலகத்து மக்கள் எல்லாம் உன்னை வணங்குவதற்கு தேடி வர வேண்டும், நாடி வர வேண்டும் என்பதற்காக உன்னுடைய உத்தரவுப்படி இந்த ஆலயத்தை கட்டி அளிக்கும் மக்களை எல்லாம் வரச்சை என்று சொல்லி ஒரு துவா கேட்டார். அந்த துவா யாருக்காக துவா? அனைத்துலகத்தின் அருட்கொடை அல்லாஹுடைய அருமை தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரபு கோத்திரத்தில் பிறக்க வேண்டும் என்பதற்காக கேட்ட துவா. ஏனென்றால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 மகன். அந்த 2 மகனில் மூத்த மகனுடைய பேர் இஸ்மாயில், மூத்த மகனுடைய பேர் இஸ்ஹாக்கு, 2ஆம் மகன் பேர் இஸ்ஹாக். இந்த 2க்கு என்ன வித்தியாசம்னா, இஸ்ஹாக் எனப்படுகிற மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் மனைவி சாரா அம்மையார் வழி பிறந்தவர். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அம்மையார் வழி பிறந்தவர். அல்லாஹ்வுடைய நாட்டம் தன்னுடைய கடைசி தூதர், உலகம் உள்ளவரை மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடிய அந்த மகத்தான தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹாஜரா என்ற மனைவி வழியாகத்தான் பிறக்க வேண்டும், சாரா வழி பிறக்க வேண்டாம். அதுல ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? சாரா அம்மையாருக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய அற்புதத்தை பாருங்கள். சாரா அம்மையார் இப்ராஹிமுடைய முதல் மனைவி. சாதாரண பெண்மணி இல்லை, ஒரு ராஜகுமாரி, ஒரு அரசனுடைய மகளாக இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மணமுடித்தது. ஹாஜரா என்பது யார் தெரியுமா? சாரா அம்மையாரால் அன்பளிப்பாக இப்ராஹிம் நபிக்கு வழங்கப்பட்ட ஒரு அடிமை பெண். அப்ப ஹாஜரா என்பது ஒரு அடிமை பெண், சாரா என்பது ராஜகுமாரி. எண்ணி பார்க்க வேண்டும், ஒரு ராஜகுமாரிக்கும் அடிமை பெண்ணுக்கும் சமூக ரீதியா எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கும் என்பது நமக்கு தெரிகிறது. ராஜகுமாரியான மூத்த மனைவி அவர்களுக்கு எகிப்து நாட்டு அரசன் அன்பளிப்பாக கொடுத்த அந்த சாரா என்ற ஹாஜரா என்ற அம்மையாரை அடிமையிலிருந்து உரிமை விட்டு மனம் புரிந்தார்கள். மனம் புரிந்த பிறகு மனைவியாகிவிட்டார். அடிமை நிலை மாறி மனைவியாக மாறிவிட்டார். எனவே அடிமை பெண்ணாக இருந்து உரிமை விடப்பட்ட அந்த மனைவி வழியாக பிறந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாமிய வரலாற்றில் கல்லெழுத்துக்களால் அவருடைய வரலாறு பதிவு செய்யப்படும். ஆனால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யார் தெரியுமா? ராஜகுமாரியான சாரா அம்மையார் பெற்றெடுத்தவர். ஆனால் அவருடைய செயல்பாடு இந்த சமுதாயத்தில். ஆனால் ஒரு முக்கிய விஷயம் என்ன தெரியுமா? ஏராளம் இறை தூதர்கள். யாரிலிருந்து? யாக்கூப், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வரிசையா இஸ்ஹாக் என்பவருடைய முதல் மகன் யாக்கூப், அடுத்து மகனுக்கு மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், வரிசையா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரையிலும் அடுத்தடுத்த தலைமுறை இறை தூதர். எத்தனை இறை தூதர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பெற்றாலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழிவந்த இறை தூதர் எம் பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணே என்று சொல்வார்கள் அல்லவா? அதே போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலாக எம் பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இறை தூதர். வேறு யாரும் இறை தூதராக அந்த தலைமுறையிலே இல்லை. ஆனால் ஏராளம் அடுத்தடுத்த தலைமுறை. கடைசியா பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் ஜக்கரியா, தாயாருடைய உறவு முறையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யார் தெரியுமா? செயின்ட் ஜோசப் யோவான் எனப்படுகிறது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்குத்தான் யோவான். யோவான் என்பது ஜான், செயின்ட் ஜான் என்று சொல்லப்படுவது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். எனவே இவர்கள் அடுத்தடுத்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். உறவு முறை பரம்பரை பிறப்பில் உறவு முறை. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தந்தை இல்லாமல் அதிசயமாக பிறந்தவர்கள். தாயார் அல்லாஹ் பெயரோடு இணைத்து சொன்னான் என்பது நமக்கு தெரியும். இப்போ சொல்ல வந்த செய்தி என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கட்டினார்கள், பக்கத்தில் பணிவிடை செய்தார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு எந்த தொடர்பும் இல்லை, கஅபாவோடு எந்த தொடர்பும் இல்லை. அதே போல தந்தையும் மகனும் கஅபாவை கட்டியவர்கள் துஆ கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் யா அல்லாஹ் இறுதி தூதரே இந்த இஸ்மாயில் நபியுடைய குலத்தில் பிறக்க வைப்பார். அல்லாஹ் அப்படி பிறக்க வைத்தான். அந்த வசனம் என்ன? அதாவது ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திக வயுஸக்கிஹும் வயுஅல்லிமுஹுல் கிதாப். யா அல்லாஹ் எங்கள் இறைவா, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் இந்த அரபி சமுதாயத்தில் ஒரு தூதரை நீ அனுப்பி, அந்த தூதர் இந்த மக்களுக்கு வேதத்தை ஓதி காட்டி வேதத்தை கற்றுக் கொடுத்து வயுஸக்கிஹும் இவருடைய மனப்பரிசுத்தப்படுத்த வேண்டும். தஸ்கியத்து நஃப்ஸ் என்பது ஆன்மீகத்தினுடைய படித்தல். அதாவது இப்போ உதாரணமா நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு உதட்டால் 1000 சொல்கிறோம். ஆனா கல்புக்குள்ள உணர்ந்து மன தூய்மை ஞான வழி தரீக்கா எனப்படுகிற ஞான வழி தஸ்கியத்து நஃப்ஸ் என்ற ஒரு பயிற்சி, கல்புக்குள்ள பயிற்சி. எனவே தான் ஜக்கீகம். யா அல்லாஹ் இந்த இறுதி மனித சமுதாயத்துக்கு அரபு கோத்திரத்திலிருந்து பிறக்க வேண்டும், மனித இனத்துக்கு வழிகாட்டும் இறுதி தூதர் அரபு கோத்திரத்திலிருந்து பிறக்க வேண்டும். அவருடைய முதல் பணி வேதத்தை ஓதி காட்ட வேண்டும். ஓதி காட்டி மக்கள் எல்லாம் அதை ஓத வேண்டும். இரண்டாவது கற்றுக் கொடு. ஓதி காட்டுவதற்கும் கற்றுக் கொடுக்க என்ன வித்தியாசம்? நமது மக்தபுகள் இருக்கின்றன. மக்தபுகள் செய்யப்படுவது எத்திலு திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை உச்சரிப்பு இல்லாமல் ஓத வேண்டும். சென்ற வாரம் கூட நாம் எடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? வேதத்தை உச்சரிப்பு இல்லாமல் ஓத வேண்டும். அதற்காக சில உதாரணங்களை பேச்சு வழக்கிலே உள்ள நமது முஸ்லிம் பேரிலேயே உள்ள சில உதாரணங்களை சுட்டி காட்டணும். அது வெளிரங்கமா பார்த்தா கிளாஸ் நடத்தின மாதிரி, கிளாஸ் நடத்தின மாதிரியே தான். ஏன்னா அது ஒரு மக்தப தொடக்க விழாவில் மாணவர்களுக்கு சொன்னது. அரபி உச்சரிப்பு மிக கவனம், சீனி வித்தியாசம் மிக முக்கியம், வித்தியாசம் முக்கியம் என்று சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு பயிற்சி நடத்தியது. அது பெரியவர்களுக்கும் அது பயன்பட வேண்டும் என்பதற்காக குர்ஆனை ஓத வேண்டும், உச்சரிப்பு தவறாமல் ஓத வேண்டும் என்பதற்காக கிளாஸ் நடத்துகிற பாணியிலே சென்ற வாரம் சொன்னோம். இந்த வாரம் ஹஜ்ஜுடைய நேரம் நெருங்கி விட்டதுனால கஅபாவுடைய தொடக்கம், அதில் கஅபாவுடைய கட்டமைப்பு, அதில் மக்காம் இப்ராஹிமை குறித்து சொன்னோம். அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது, யா அல்லாஹ் கடைசி தூதரை அனுப்பு, இந்த அரபு கோத்திரத்தில் அனுப்பு. ஏன்னா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய கோத்திரம் அல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கோத்திரத்தில் அனுப்பு. அந்த தூதர் என்ன செய்ய வேண்டும்? உலகத்து மக்களுக்கெல்லாம் வேதத்தை ஓதி காட்ட வேண்டும். அதற்கு பிறகு அதன் விளக்கத்தை அல்லிமுஹுல் கிதாப் விளக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக மன பரிசுத்தம் செய்ய மக்களுக்கு மன தூய்மை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி துவா கேட்டார்கள். அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்தான். எப்போது அந்த துவா கபூலானது? கிபி 571 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை சுமார் 5:30 மணிக்கு அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்தார். எவ்வளவு புள்ளி விவரமா ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு அமைந்துள்ளது. உலக சரித்திரத்தில் எந்த மகானுக்காவது எந்த மேதைக்காவது எவ்வளவு புள்ளி விவரம் உண்டா? உதாரணமா 100 விழாக்கள் 1000 ஆண்டு விழாக்கள் எடுக்கப்படுகிறவர்கள் பிறந்தார், அவ்வளவுதான். அவர் எப்போது பிறந்தார்? இரவில் பிறந்தாரா, பகலில் பிறந்தாரா, எந்த தேதியில் பிறந்தார் என்பது குறிப்பிட்ட 100 வரையில் இருக்கும்.
ஆனா 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்து இன்னைக்கு 2000, அதாவது 1500வது வருஷம் வருது. 1446 ஹிஜ்ரின்னா பிறப்பை சேர்த்து இந்த வர்ற ரபியுல் அவ்வல் 1500வது மீலாது. எனவே இந்த பிறப்பை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால். அந்த துவா கேட்கும் போது சொன்னார்கள், அந்த இறுதி தூதரை அரபி கோத்திரத்தில் அனுப்பி. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு முதல் அறிவிப்பு சொன்னவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம் வ பஷாரத்து அஹி ஈசா. நான் யார்? தன்னை அறிமுகப்படுத்துகிற இந்த உம்மத்துக்கு நான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவின் வெளிப்பாடு. கஅபாவை கட்டி எழுப்பி துவா கேட்டார்களவா, அந்த துவாவின் கபூலியத்தை நான் தான். அந்த துவா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு ஆதாரமே நான் தான். என்ன, அவர்கள் ஒரு தூதரை அனுப்ப சொன்னார்கள், அல்லாஹ் அனுப்பிய தூதர். எனவே என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அபுல் பஷர் பஅத ஆதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு மனித இனத்தின் தந்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனித இனத்தின் தந்தை என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனித இனத்தின் 2ஆம் தந்தை. ஏன் அப்படி என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வழித்தோன்றலாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். அதிலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வழியாக பிறந்தார்கள். எனவே 2ஆம் தந்தை ஆதமுக்கு பிறகு 2ஆம் மனித இனத்தின் தந்தை. எனவே என்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவின் வெளிப்பாடு. அது மட்டுமல்ல, என்னுடைய சகோதரர் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னறிவிப்பு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், எனக்கு பிறகு ஒரு தூதர் வருவார், அவருடைய பெயர் அஹ்மத். அல்லாஹ் தன் ரசூலுக்கு வைத்த பெயர் முஹம்மது. குர்ஆன் ஷரீஃபில் 4 இடத்துல முகமது இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 நாமத்தை குர்ஆன் கூறுகிறது. அஹ்மது, ஹாமிது, முஹம்மது, சிராஜ், முனீர், 100 நாமம் ரசூலுல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம். அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னறிவிப்பில் அஹ்மது. அந்த அஹ்மது என்ற வாசகத்தை பைபிளிலே தேற்றரவாளன் என்பார்கள். நான் கர்த்தரிடம் செல்கிறேன், கர்த்தருடைய தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பிவிடுவார். அந்த தேற்றரவாளன் என்கிற தமிழ் மொழிபெயர்ப்பை அப்போஸ்தலர் என்பார்கள், அப்போஸ்தலர் என்பார்கள். ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னறிவிப்பு நான் தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை நான் தான். அனபனு லபீஹத்தின் அறுக்கப்படவை இருந்த 2 பேருக்கு நான் பிள்ளை என்பார்கள் பெருமானார். அறுக்கப்படவிருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கப்படவிருந்தார்கள். அல்லாஹ் பாதுகாத்தான். வரலாறு நமக்கு தெரியும். வருடத்துக்கு ஒரு முறை ஹஜ்ஜி பெருநாளாக அந்த நாளை நாம் எடுக்கிறோம். ஒரு சம்பவம். 2வது இன்னொன்று, இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையார் அப்துல்லா அவர்களை அறுத்து பதியிட வேண்டும் என்ற ஒரு கட்டளை அப்துல் முத்தலிபுக்கு விடப்பட்டது. அல்லாஹ் தஆலா சொன்னார், நீங்கள் அப்துல் முத்தலிபை அப்துல்லாவை அறுத்து பலியிட வேண்டாம், 100 ஒட்டகை அறுத்து பலியிட்டால் போதும். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கப்பட்டதை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமையான தந்தை அப்துல்லா அவர்களை அறுத்து பலியிட வேண்டும் என்று அவருடைய தந்தை அப்துல் முத்தலிபு கனவு கண்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த கனவை அறுத்து பலியிட வேண்டாம், நீங்கள் 100 ஒட்டகை பலியிட்டால் போதும் என்று கனவை மாற்றினார். எனவே அந்த கனவு 100 ஒட்டகையாக அமைந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பெற்றெடுத்த அருமை செல்வமாக நமக்கு கிடைத்தார்கள். உலகம் உள்ளவரே வழிகாட்டு. எனவே அருமையான பெருமக்களே, மக்காம் இப்ராஹிமின் பக்கம் நிற்கும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஞாபகம் வர வேண்டும். கஅபாவை பார்க்கும் போதெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு வர வேண்டும். எல்லாம் வரலாற்றை பின்னணி வல்ல ரஹ்மான் அந்த கஅபாவை காண கண்கோடி வேண்டும். கஅபாவை எனப்படும் அந்த கண்ணிய ஆலயத்தை சென்று தரிசித்து ஜியாரத் அந்த கஅபாவிலே தரிசித்து அந்த கஅபாவில் ஹஜ்ஜி கடமை அல்லது உம்ராவை நிறைவேற்றுகிற நசீபை நமக்கு தருவானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.